ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். தமக்கையும் தம்பியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் கரையோர மண்டபத்திலே. அப்போது குந்தவை பிராட்டி தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனிடம், தம்பி, நீ ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு வர கட்டளை பிறந்திருக்காது. நீ சுதந்திர மன்னனாகியிருப்பாய். அப்போது உன்னை யார் சிறைப்பிடிக்க முடியும் என்று கேட்கிறாள். மேலும் இவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது. தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக அவ்விதம் நான் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா? பொன்னியின் செல்வா, நீ இலங்கை ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் தந்தை மகிழ்ச்சி அடைந்திருப்பார். மிச்சமுள்ள சோழ சாம்ராஜ்யத்தை உன் தமையனுக்கும் மதுராந்தகனுக்கும் பிரித்து கொடுத்து மன நிம்மதி அடைந்திருப்பார். இப்போதும் அதற்குத்தான் முயற்சி நடக்கிறது. தம்பி, கொள்ளிடத்துக்கு வடக்கே ஒரு ராஜ்யமாகவும் தெற்கே ஒரு ராஜ்யமாகவும் பிரித்துவிட பிரயத்தனம் நடக்கிறது. நீ வந்தால் இது விஷயத்தில் தந்தைக்கு உதவியிருப்பாய் என்று அவருக்கு நம்பிக்கை. முன்னால் உனக்கு சொல்லி அனுப்பி நீ வராதபடியால் இப்போது சிறைப்பிடித்துக் கொண்டு வரச் சொன்னார். இலங்கை ராஜ்யத்தை நீ மறுத்துவிட்டாய் என்பது சக்கரவர்த்திக்கு நன்றாய் தெரியும். ராஜ்யத்தை பிரிப்பதற்கு நான் ஒரு நாளும் உதவியாயிருக்க மாட்டேன். அதைப்போல குற்றம் வேறொன்றுமில்லை. அதைவிட சித்தப்பா மதுராந்தகருக்கே முழு ராஜ்யத்தையும் கொடுத்து விடலாம். அப்படியானால் முதன் மந்திரியும் நீயும் ஒரே மாதிரி அபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள். ஆம், முதன் மந்திரியும் அப்படித்தான் கருதுகிறார். இலங்கைக்கு அவர் வந்ததே இதை பற்றி என்னுடன் கலந்து பேசுவதற்காகத்தான். அக்கா, இலங்கை ராஜ்யத்தை நான் வேண்டாம் என்று மறுத்ததன் உண்மை காரணத்தை சொல்லட்டுமா? என்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வாய் தம்பி? ஆம், என் அந்தரங்கத்தை சொல்வதற்கு வேறு யாரும் இல்லைதான். இலங்கைக்கு போவதற்கு முன்னால் அந்நாட்டை பற்றி பிரமாதமாக எண்ணியிருந்தேன். போன பிறகுதான் அது எவ்வளவு சிறிய நாடு என்று தெரிந்தது. குதிரையில் அல்லது யானையில் ஏறி புறப்பட்டால் ஒரே நாளில் அந்நாட்டின் மேற்கு கடற்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரைக்கு போய்விடலாம். சோழ நாடு மட்டும் அதைவிட பெரியதா தம்பி? இந்த நாட்டையும் அப்படி ஒரே நாளில் குதிரை ஏறி கடந்து விட முடியாதா? சோழ நாடும் சிறியதுதான். ஆகையினால் சோழ நாட்டு கிரீடத்தை எனக்கு யாரேனும் அளித்தாலும் வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன். இந்த தெய்வ தமிழகத்தை சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு என்று பிரித்தார்களே, அவர்கள் பெரிய குற்றம் செய்தார்கள். அதனாலேதான் தமிழகத்தில் வீராதி வீரர்கள் பிறந்தும் இந்த நாடு சோபிப்பதில்லை. வடநாட்டிலே சந்திரகுப்தர் என்ன, அசோகர் என்ன, சமுத்திரகுப்தர் என்ன, விக்ரமாதித்யர் என்ன, ஹர்ஷவர்தனர் என்ன, இப்படி மகா சக்கரவர்த்திகள் தோன்றி மகா சாம்ராஜ்யங்களை ஆண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவ்விதம் யாரேனும் பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஆண்டது உண்டா? காஞ்சி பல்லவர் குலத்தில் மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் இருந்தார்கள். பிறகு அந்த குலமும் க்ஷீணித்து விட்டது. அக்கா, நான் ராஜ்யம் ஆளுவதாயிருந்தால் இந்த மாதிரி சின்னஞ்சிறு ராஜ்யத்தை ஆளமாட்டேன். இலங்கை முதல் கங்கை வரையில் பரவி நிலை பெற்ற ராஜ்யத்தை ஆளுவேன். மாலத்தீவிலிருந்து சாவகத்தீவு வரையில் தூர தேசங்களில் புலிக்கொடி பறக்கும் மகாசோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பேன். என்னை பைத்தியக்காரன் என்றுதானே எண்ணுகிறாய்? இல்லை அருள்மொழிவர்மா, என்னைப் போல ஆகாசக் கோட்டைகள் கட்டுவதற்கும் கற்பனை கனவுகள் காண்பதற்கும் நீயும் ஒருவன் இருக்கிறாயே என்று எண்ணி மகிழ்கிறேன். நீ பைத்தியக்காரனாயிருந்தால் நான் உன்னை விட பெரிய பைத்தியக்காரி. நம்முடைய தந்தையின் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் மனோராஜ்யம் செய்திருந்தார் என்பதை நான் அறிவேன். அவர் காலத்தில் அது பூரணமாய் நிறைவேறவில்லை. ஆனால் என்னுடைய ஆயுட்காலத்தில் நான் அதை பார்க்கப் போகிறேன். சோழ சாம்ராஜ்யம் இலங்கை முதல் கங்கை வரையிலும் மாலத்தீவு முதல் சாவகம் வரையிலும் பறந்து விஸ்தரிப்பதை பார்த்துவிட்டுத்தான் நான் சாகப்போகிறேன். இந்த என் எண்ணம் நம் தமையன் ஆதித்த கரிகாலனால் நிறைவேறும் என்று நான் ஒரு காலத்தில் நம்பினேன். அந்த நம்பிக்கை எனக்கு இப்போது போய்விட்டது. ஆதித்த கரிகாலன் மகாவீரன். ஆனால் மனத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அவனிடம் இல்லை. அதனால் அவன் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. என் மனோரதம் உன்னால் நிறைவேறும் என்ற ஆசை எனக்கு இன்னும் இருக்கிறது. ஒருவேளை அதுவும் கைகூடாமல் போகலாம். அதனாலும் நான் நிராசை அடைய மாட்டேன். உன்னால் கைகூடாவிட்டால் உனக்கு பிறக்கும் பிள்ளையினால் கைகூடும் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். உனக்கு பிறக்கும் புதல்வனை பிறந்த நாளிலிருந்து நானே எடுத்து வளர்ப்பேன். அவனை இந்த உலகம் கண்டறியாத மகாவீரனாக்குவேன். அற்ப ஆசைகளில் அவன் மனத்தை செலுத்த விடாமல் அற்புதங்களை சாதிக்கக்கூடிய புருஷ சிங்கமாக்குவேன். அக்கா, நீ என்னை விட பெரிய பைத்தியம் என்பது நிச்சயம். எனக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லை. எனக்கு பிறக்கப் போகும் புதல்வனை பற்றி நீ பேச ஆரம்பித்து விட்டாய். நீ செல்லம் கொடுத்து வளர்க்கும் தோழிகளில் யாருக்காவது அத்தகைய எண்ணம் இருந்தால்
என்னை மணந்து கொண்டு மணிமகுடம் சூடி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கலாம் என்ற ஆசை இருந்தால் அது ஒரு நாளும் நிறைவேறப் போவதில்லை. இதை நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லிவிடு என்று பொன்னியின் செல்வன் கூறியபோது அவனுடைய பார்வை ஒரு கணம் மண்டபத்தின் தூணுக்கு பின்னால் நின்றிருந்த வானதியின் பால் சென்றது. மறுகணம் அவன் திரும்பிய போது அவனுக்கு எதிரே இருந்த படித்துறை நந்தி விக்கிரகத்தை பார்த்தான். அக்கா, ஒரு செய்தி. இலங்கை சிறிய ராஜ்யமாயிருந்தாலும் அந்த ராஜ்யத்தை முற்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் மகாபுருஷர்கள், பெரிய உள்ளங்களை படைத்தவர்கள். அவர்கள் பெரிய பெரிய திட்டங்களை போட்டு பெரிய பெரிய காரியங்களை சாதித்தார்கள். செங்கல்களை கொண்டு மலை போன்ற மேக மண்டலத்தை அளாவிய புத்த ஸ்தூபங்களை நிர்மாணித்தார்கள். 1000-2000 மறைகள் உள்ள புத்த விகாரங்களை கட்டினார்கள். 10,000 தூண்கள் உள்ள மண்டபங்களை எழுப்பினார்கள். புத்த பகவான் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளும்படியாக அதோ அந்த தென்னை மர உயரமுள்ள புத்தர் சிலைகளை அமைத்தார்கள். அக்கா, இதோ நமக்கு முன்னால் இருக்கும் நந்தி விக்கிரகத்தை பார், எவ்வளவு சின்னஞ்சிறியதாயிருக்கிறது. அடியும் முடியும் காண முடியாத மகாதேவரின் வாகனமாகிய நந்தி இவ்வளவு சிறியதாகவா இருக்கும்? கைலாசத்தில் பரமசிவனுடைய பரிவாரங்களோ பூதகணங்கள். அந்த பூதகணங்கள் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யாமல் கைலாசத்தின் வாசலில் நின்று காவல் புரிகிறவர் நந்திதேவர். அவர் இவ்வளவு சிறிய உருவத்துடன் இருந்தால் பூதகணங்களை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அதோ பரக்கா, என் கண் முன்னால் இதோ இந்த நந்தி வளர்கிறது. வளர்ந்து 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 பெரிதாகிறது. பிரம்மாண்ட வடிவம் பெற்று இம்மண்டபத்தின் மேற்கூரையை முட்டுகிறது. மேற்கூரை இப்போது போய்விட்டது. நந்தி பகவான் வானமளாவி நிற்கிறார். பூதகணங்கள் வருகின்றார்கள். நந்தி பகவானை பார்த்து பயபக்தியுடன் நின்று சிவனை தரிசிக்க அனுமதி கேட்கிறார்கள். நந்தி பகவான் அவ்வளவு பெரியவராயிருந்தால் சிவபெருமான் வீற்றிருக்கும் ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? தக்ஷிண மேரு என்று சொல்லும்படி வானை அளாவிய கோபுரம் அமைக்க வேண்டாமா? அதற்கு தக்கபடி பிரகாரங்கள் இருக்க வேண்டாமா? இப்போது சோழ நாட்டில் உள்ள கோயில்கள் அகஸ்திய முனிவர் கோயில் கொள்வதற்குத்தான் ஏற்றவை, சிவபெருமானுக்கு உகந்தவை அல்ல. எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சோழ சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் ஆலய திருப்பணி அதிகாரியாக என்னை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். தம்பி, நம் 2 பேரில் பைத்தியம் யாருக்கு அதிகம் என்று போட்டி போட வேண்டியதுதான். தற்சமயம் இந்த சோழ நாட்டை பேரபாயம் சூழ்ந்திருக்கிறதடா. உட்பகைவர்களாலும் வெளிப்பகைவர்களாலும் சிநேகிதர்கள் போல நடிக்கும் பகைவர்களாலும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. சில காலமாக நான் அடிக்கடி ஒரு பயங்கரமான கனவு காண்கிறேன். மின்னலென ஒளிவீசும் கூரிய கொலைவாள் ஒன்று என் அகக்கண் முன்னால் தோன்றுகிறது. அது யார் மேலேயோ விழப்போகிறது. அது யார் என்பது எனக்கு தெரியவில்லை. சோழகுலத்தைச் சேர்ந்த யாராவது அந்த கொலைவாளுக்கு இரையாகப் போகிறார்களா, அல்லது அந்த சோழ சாம்ராஜ்யத்தை 2ஆக துண்டு செய்து நாசமாக்கப் போகும் கொலைவாளா அது என்று தெரியவில்லை. நீயும் நானும் யோசித்து முயற்சி செய்துதான் அத்தகைய அபாயம் இந்த நாட்டுக்கு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. ஆமக்கா, வல்லவரையர் கூறிய விவரங்களிலிருந்து எனக்கும் அவ்வாறுதான் தோன்றுகிறது. முக்கியமான அபாயம் சோழகுலத்துக்கு யாரிடமிருந்து வரப்போகிறது என்பதை அறிவாயல்லவா என்றான் இளவரசன். பழுவூர் இளையராணி நந்தினியைத்தானே குறிப்பிடுகிறாய் தம்பி? ஆமக்கா, அவள் யார் என்பதையும் அறிவாயல்லவா? வந்தியத்தேவர் கூறிய விவரங்களிலிருந்து அதையும் அறிந்து கொண்டேன். ஆகையினாலேயே இவ்வளவு அவசரமாக உன்னை பார்க்க வந்தேன் என்றாள் குந்தவை. அக்கா, 5 வயதில் நான் காவேரி வெள்ளத்தில் மூழ்கியது நினைவிருக்கிறதா? காவேரி தாய் என்னை எடுத்து காப்பாற்றி படகிலே விட்டுவிட்டு மறைந்தது நினைவிருக்கிறதா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். இது என்ன கேள்வி தம்பி? எப்படி நான் அதை மறந்துவிட முடியும்? பொன்னியின் செல்வன் என்று உன்னை அழைத்து வருவதே அந்த சம்பவத்தின் காரணமாகத்தானே என்றாள் குந்தவை. என்னை காப்பாற்றிய காவேரி தாயை இலங்கையில் நான் கண்டேனக்கா. என்ன பேசாதிருக்கிறாயே? உனக்கு ஆச்சரியமாயில்லை? ஆச்சரியமில்லை தம்பி, ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல். ஒரு நாளில் ஒரு தடவையில் சொல்ல முடியாது. முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். காவேரி வெள்ளத்திலிருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். உயிரை காப்பாற்றியது பெரிதல்லக்கா. எத்தனையோ பேர் தற்செயலாக பிறர் உயிரை காப்பாற்றுகிறார்கள். அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு இந்த 14 உலகங்களும் இணையாகாது. ஏன், நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். குறைவா பேசுறவங்களின் சொற்களில் கருத்தாழம் இருப்பதை பார்க்கிறோம். அருள்மொழிவர்மரின் பேச்சில் நய நுட்பத்தோடு கூடிய
பட்டு இழைவு பளிச்சிடுகிறது. தாங்கள் சிம்மாசனம் ஏறுவதற்கு குறுக்கே நிற்கும் பெண் யார்? வந்தியத்தேவன் கேட்டான். ஒரு பெண்ணா? 2 பெண்கள். இதை சொல்லிட்டு நிச்சயமா ஓர் இடைநிறுத்தம் கொடுத்து வந்தியத்தேவனை உற்று பார்த்திருப்பார். சத்தியம் தர்மம், இந்த 2 பெண்களை காதலிக்கிறேன், அவர்களுக்காகவே இலங்கை மணிமகுடம் வேண்டாம் என்றேன். இந்த கட்டத்தில் நந்தி மண்டபத்தில் தமக்கைக்கு தரும் விளக்கமே வேறு விதமாக இருக்குது. சோழ சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் ஆலய திருப்பணி அதிகாரியாக என்னை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். இதை கேட்டிருந்தா சிவஞான கண்டரதீத்தர் பூரிச்சு போயிருப்பார். சந்திரகுப்த பிரியதர்ஷனர்னு குறிப்பிடப்பட்ட சந்திரகுப்த மௌரியர் இந்நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 1300 வருஷங்களுக்கு முன்னால இத்துணை கண்டத்தின் பெரும்பகுதியை முதல்ல ஒருங்கிணைச்சு ஒரே ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்த பேரரசர். அசோகவர்தன பிரியதர்ஷனர் என்னும் அசோகர் சந்திரகுப்த மௌரியரின் பேரர். அப்புறம் வந்த குப்த பேரரசுல சமுத்திரகுப்தரும் அவர் மகன் தேவகுப்தன்னு குறிப்பிடப்படுற சந்திரகுப்த விக்ரமாதித்தனும் சிறந்து விளங்கினாங்க. இந்த நெடுங்கதைக்கு 350 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்ட சிலாதித்யன்னு பெயர் பெற்ற ஹர்ஷவர்தனரும் விசித்திர சித்தன் பல்லவன் மகேந்திரவர்மனும் சமகாலத்தவர். மாமல்லனான நரசிம்மவர்மர் மகேந்திரரின் புதல்வர். புகழ்பெற்ற பேரரசுகளையெல்லாம் பற்றி சொல்லிட்டு இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்ட பல்லவ குலமும் க்ஷீணித்து விட்டது என்கிறார் அருள்மொழிவர்மர். அதாவது வலுவிழந்து நசிந்து விட்டது. க்ஷீண, மெலிந்த, நலிந்த. க்ஷீணச்சந்திரன் இத்தொடர் தேய்பிரை சந்திரன் என்ற பொருளை தருது. இந்த இடத்துல சத்குரு தியாகராஜரின் க்ஷீணமை திருக ஜன்மிஞ்சே சித்தி மானுரா ஓ மனசா என்று தொடங்கும் கீர்த்தனையை நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும். ஏ மனமே, நிலையில்லாத விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில தள்ளிடும். தேய்ந்து மறையக்கூடியவை. எதையும் பரம்பொருளுக்கே அர்ப்பணம் பண்ணிடு, வீடு பேரு கிட்டிடும். மாலத்தீவு இந்திய பெருங்கடல்ல லட்சத்தீவுகளுக்கு தெற்கே பவளத்தீவுகளால் ஆன பகுதி. இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம், இது மாலத்தீவுகளை குறிப்பிடும் கல்வெட்டு தொடர். திருநந்தி தேவர் கைலையின் காவலர். வேத்திரப்படைன்னு குறிப்பிடப்படுற வெள்ளி பெரம்ப கொண்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துபவர். ஒரு சமயம் ஆணவத்துடன் ஒருத்தன் புஷ்பக விமானத்தில் வந்தான். நந்திதேவர் சொன்னார், இது பரமனின் கைலாய மலை, வலமாக போ. அந்த முரடன் குரங்கு முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு புத்தி சொல்றியான்னு அதட்டினான். ஒரு குரங்குனால உன் நாடு அழியட்டும்னு சபிச்சிட்டார் நந்தியம்பெருமான். அந்த மூர்கன் தான் ராவணன். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.